பைரவி வந்து இந்த மாரி ஆறுமுகத்துக்கிட்ட, "நீ வரலன்னா பரவால்ல. என் அப்பாவ அழைச்சுட்டு நான் கல்யாணத்துக்கு போறேன்." அப்படி சொல்லிட்டு போனோனே, ஆறுமுகம் அதிர்ச்சி அடைகிறாரு. உடனே பின்னாடியே ஓடி போறாரு. சரி பைரவி, நான் ஏதோ வந்து சொல்லிட்டேன். அதுக்காக நீ உங்க அப்பா கூட போனா எப்படி பைரவி? அம்மா இதெல்லாம் கேட்டா ரொம்ப மனசு கஷ்டப்படுவாங்க. வேணாம், வேணாம். அம்மா மனச நான் கஷ்டப்படுத்த விரும்பல. அதனால நான் கண்டிப்பா கல்யாணத்துக்கு வரேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பரவால்ல, பரவால்ல. உனக்கு தான் நெறைய வேலை இருக்குல்ல. நீ அத போய் பாரு. நான் அப்பா கூட்டினே போறேன். வேணாம், வேணாம். உன் அப்பாவ கூட்டிட்டு போனா நல்லாருக்குமா? மாமா மனசு கஷ்டப்படும் பைரவி. நான் வரலன்னா நல்லா இருக்காது. அதனால நானே வரேன். சரி, சரி இவ்வளோ கெஞ்சுற, போனா போதும் நீயே வா அப்படி சொல்லிட்டு போறாங்க. அப்பாடா ஒத்துக்கினா. நம்ம கொஞ்சம் ஏறுனா, இவ ஒரே நடையா ஏறிறாரே! நம்ம என்ன பண்றது? அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அடுத்து வந்து இங்க என்ன பண்றாங்க, அன்னபூர்ணி வந்து, "நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்ல. ஏன் இப்படிலாம் பண்ணிட்டுருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மகா கிட்ட. மகா வந்து சொல்றாங்க, இங்க பாரு, நீங்க என்ன சொன்னாலும் சரி எனக்கு அத பத்தி கவல இல்ல. என்ன பொறுத்தவரைக்கும் என் பையன் அந்த பொண்ணு அந்த சிந்து கூட வாழக்கூடாது. சரி அவனுக்கு பிடிச்சிருந்தா உனக்கு என்ன பிரச்சனை? அவனுக்கு பிடிச்சிருக்குன்னு உனக்கு தெரியுமா?" அப்படின்னோனே, "கண்டிப்பா தெரியும். அவனுக்கு பிடிச்சிருக்கு." "இல்ல நீங்க சொல்றது நடக்கவே நடக்காது. என் பையனுக்கு பிடிக்கவே பிடிக்காது சிந்துவ." அப்படின்றாங்க. வரைக்கும் என் பையன் அவள வந்து ஒரு நோயாளியா பார்த்துருக்கான். மத்தபடி வேற எதுவுமே கிடையாது. அவளுக்காக அவன் யோசிக்கவே மாட்டான். அவள வெறுமனே சரி போனா போது பாவம்னு நினைக்கிறானே தவிர, மத்தபடி பொண்டாட்டிய அவன் ஏத்துக்கவே ஏத்துக்கல. அவன் பொண்டாட்டிய ஏத்துக்கலன்றியா? நான் கண்டிப்பா சொல்லுவேன். பொண்டாட்டிய ஏத்துக்கல. நீங்க வேணா கேட்டுக்கோங்க அப்படின்றாங்க. உடனே சிவா வராரு. சிவா கிட்ட வந்து கேட்குறாங்க அன்னபூர்ணி, "சிவா உனக்கு சிந்து சமையல் பண்ணி குடுத்தா உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையேப்பா?" அப்படின்னு. "எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நல்லா தான் இருக்கு சிந்து செய்ற சமையல்றாரு." "ரொம்ப நல்லதுப்பா. உன் அம்மா தான் சொன்னா, சிந்து சமையல் செஞ்சா உனக்கு பிடிக்காதுன்னு." "சரிப்பா இன்னொரு விஷயமும் நான் கேட்குறேன். சிந்துவ நீ பொண்டாட்டிய இதுவரைக்கும் ஏத்துக்கலையாப்பா?" அப்படின்னோனே, அப்படியே பார்க்குறாரு. "சொல்லுப்பா உண்மையிலேயே சொல்லு ஏத்துக்கலையான்னோனே." "சாரி பெரியம்மா என்னால ஏத்துக்க முடியல." "சரிப்பா எனக்கு புரியுது. ஆனா ஏத்துக்காமயே இருந்தா எப்படிப்பா? ஏத்துக்கின்னு தானே ஆகணும். இங்க பாருப்பா, நான் பண்ணி வச்ச கல்யாணம். அதனால நீ சிந்து கூட நல்லா வாழ்ந்தா தானேப்பா எனக்கு சந்தோஷம். அதனால நீ சிந்துவ ஏத்து நல்லபடியா வாழணும்ப்பா." அப்படின்னோனே, "இல்ல பெரியம்மா நான் ட்ரை பண்றேன். எனக்கு கொஞ்ச நாள் டைம் குடுங்க. என்னோட பிறந்தநாள் வரைக்கும் நீங்க டைம் குடுங்க பெரியம்மா. அதுக்கப்புறம் நான் இத பத்தி யோசிக்கிறேன்." அப்படின்னோனே, "ஏன் என்னப்பா சொல்ற?" "ஆமா பெரியம்மா, ப்ளீஸ் பெரியம்மா." அப்படி சொல்லிட்டு போறாரு. அத கேட்டு சிந்து அதிர்ச்சி அடைறாங்க. உடனே சிந்து ஓடி வந்து கேட்குறாங்க, "டாக்டரே ஒரு நிமிஷம் டாக்டரே." அப்படின்னோனே, என்ன சிந்து?" அப்படின்னோனே, "பொறந்தநாள் வரைக்கும் எதுக்காக டைம் கேட்குற டாக்டரே?" அப்படின்னு கேட்குறாங்க. "நீ தானே டைம் கேட்ட பொறந்தநாள் வரைக்கும்." அப்படின்னோனே அதிர்ச்சியா பார்க்குறாங்க. "நீ சொன்னல்ல, பொறந்தநாளுக்கு அப்புறம் நான் இங்க இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு, அன்னைக்கு உண்மைய சொல்றேன்னு சொன்னேல்ல, அன்னைக்கு நீ உண்மைய சொல்லிட்டு போகும்போது பெரியம்மா புரிஞ்சுப்பாங்கல்ல எல்லா விஷயத்தையும். அதுக்காக தான் நான் சொன்னேன்." அப்படின்னோனே அதிர்ச்சியில, "என்ன டாக்டர் இப்படி சொல்ற? அப்போ இப்போ வரைக்கும் நீ கொஞ்சம் கூட என்ன யோசிச்சு பார்க்கலையா? என்னோட காதல நீ புரிஞ்சுக்கலையா? நான் சொல்லிட்டேனே சிந்து, என் மனசுல எப்பவுமே நீ வர முடியாது சிந்து. ஏன்னா உன்ன நான் ஃப்ரெண்டா மட்டும் தான் நான் வந்து யோசிக்கிறேன். உன்ன நான் அந்த மாரி கோணத்துல பார்த்ததே கிடையாது. அப்படி பார்க்கணுன்ற அவசியமே எனக்கு ஏற்படாதுன்னு தோணுது. அதனால நீ தேவையில்லாம மனசுல ஆசைய வளர்த்துக்காத. இன்னொரு விஷயம் என்னன்னா, நீ சொன்னபடி பிறந்தநாள் அன்னைக்கு நீ இந்த வீட்ட விட்டு போகும்போது எல்லார்கிட்டயும் முக்கியமா பெரியம்மா கிட்ட உண்மைய சொல்லணும். அப்படி சொல்ற நாள் மட்டும் தான் எனக்கு வந்து நல்ல நாளா இருக்கும். அன்னைக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். எனக்கு ஏதாவது செய்யணும்னா அத செய்." அப்படி சொல்லிட்டு போறாரு. அத கேட்டு வந்து சிந்து அழறாங்க. "இல்ல டாக்டர், நீ என்னதான் சொன்னாலும் சரி, உன் மனசுல நான் கண்டிப்பா இடம் பிடிப்பேன் டாக்டர். இந்த பிறந்தநாளைக்கு கூட கண்டிப்பா இடம் பிடிப்பேன். பிறந்தநாள் அன்னைக்கு நீயே வந்து இந்த விஷயத்த நீ யார்கிட்டயும் சொல்லாத. உன்ன நான் விரும்புனேன். உன்ன நான் நேசிக்கிறேன். உன் கூடவே இருக்க விரும்புறேன். நீ தான் என் வாழ்க்கை எல்லாமே." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். நேரம் வரும் பாரு." அப்படின்னு சொல்லிட்டு சிந்து யோசிக்கிறாங்க. முகமும் அதுக்கப்புறம் நம்ம பைரவியும் சேர்ந்து என்ன பண்றாங்க, அவங்களோட பைரவியோட ஃப்ரெண்டோட மேரேஜ்க்கு போறாங்க. அங்க எல்லாரும் வரவேற்கிறாங்க. அப்போ வந்து "என்ன பைரவி உன் வீட்டுக்காரோட வருவேன்னு பார்த்தா, உங்க வீட்டு வேலையாள் கூட வந்திருக்க." அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. அத கேட்டு பைரவி என்ன சொல்லுதுன்னு நினைக்காங்க. "இல்லம்மா, அவங்க இந்த மாரி தனியா வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் ஐயா அனுப்பிச்சு வச்சாரு." அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் சொன்னோனே அதிர்ச்சி அடைகிறாங்க பைரவி.